ராத்திரில ஒரே சத்தம் கேட்டுச்சு. நாங்க போய் பார்த்தா இந்த 3 பேரும் பாவம் அவங்க அம்மாவை சாகடிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த கேள்விக்கு எங்க விட பொண்ணுங்க மேலதான் ஆசை. இங்கிறது எங்க வீட்டுல திருடிட்டு போய் கொடுக்கிறது பொண்ணுங்களுக்கு. அதனாலதான் இவங்களை கொன்னுடலாம் நாங்க நினைச்சோம். நான் இருக்கும்போது நீங்க என்ன அழறீங்க? நான் உங்க புள்ள. தாய்க்கு பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்க எல்லாம் ஒண்ணுதான். என் பிறந்த வீட்டுல 6 ஏக்கர் பூமி கொடுத்தாங்க. பவுன் ஒட்டியானம் நகைங்க எல்லாம் இவங்களுக்கே கொடுத்தேன். என் கணவரோட தேசத்துக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். போன வருஷம் காசு இல்லாம என் கணவரோட தேசத்தை என்னால பண்ண முடியல. கூலி வேலையெல்லாம் பண்ணி 3 காசு 6 காசுன்னு சேர்த்து வச்சிருந்தா அதையும் கொடுன்னு இம்சை பண்றாங்கப்பா. நேற்று ராத்திரி 3 பேரும் என்ன சாகடிக்க வந்தாங்க. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் என் பிள்ளைங்க தானப்பா. இன்னைக்கோ நாளைக்கோ நான் சாக வேண்டியதுதானப்பா. பாவம் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க. அவங்கள ஒண்ணும் பண்ண வேண்டாப்பா, அவங்கள ஒண்ணும் பண்ண வேண்டாம். பெத்த தாயோட உயிரை எடுக்க முயற்சி பண்ணது பெரிய பாவம். இந்த தாய்க்கு அவங்க பிள்ளைங்க மேல இருக்கிற இரக்கத்துக்காக நான் அனுபவம் காட்டுனா நீ ஆயத்துக்கு அநியாயம் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால இந்த மாதிரி இனிமேலும் யாரும் பண்ணக்கூடாதுங்கிற எச்சரிக்கை கொடுத்து இந்த 3 பேருக்கும் மொட்டை அடிச்சு கழுத மேல உட்கார வச்சு ஊர்வலம் விடணும்னு தீர்ப்பு கொடுக்கிறேன். இங்க ரூம்க்கு ஏன் வந்த? ஓ, என்ன ஏதாவது செஞ்சு சாக எடுக்கிறதுக்கா? ஐயோ, எத்தனையோ பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தைய நான் பார்த்ததே இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் மாமா மாமான்னு வந்து மேல விழுந்து பிடிச்சுக்கிட்டு சிச்சி, உனக்கு வெக்கம் மான மரியாதை ஒண்ணு இல்லையா? பொதுவா பெண்கள் எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்துக்கிறத நான் பாத்திருக்கேன். கணவன் விஷயத்துல தமாஷு கூட பங்கெடுக்கிறதும் இல்ல, கொடுக்கறதும் இல்ல. புரிஞ்சுதா? நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடக்கும் போது யாராவது வந்து உன் கணவனை கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? கத்தியால குத்தி கொன்னிடுவேன். இது எனக்கு தெரியாது நினைச்சியா? இத உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நீயும் இத சொன்னீனா கல்யாணமாகி கணவனோட குடும்பம் பண்ணிட்டு இருக்கிறவன் நானும் உன்னை சும்மா விட மாட்டேன், சாகடிச்சிடுவேன். என்ன சாகடிக்க? நீ உயிரோட இருந்தாதானே? என்னது என்ன சாகடிக்கிற முடியா? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? உனக்கு என்ன அநியாயம் பண்ண? எனக்கு என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறேன்? ஆமா, நீ என்ன சாகடிக்கணும்னுதான் விஷம் வச்ச. ஆனா அந்த விஷத்தை தின்னுட்டு என் கீழே செத்துருச்சு. நீ என்ன சாகடிச்சாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பேய வந்து ஆட்டுவேன். என் கணவரோட உன்னை சேர விட மாட்டேன். அக்கா யாரு உனக்கு அக்கா? தங்கச்சி அக்காவுக்கு நான் பண்ணுவாளா? உனக்கு கெடுதல் வரக்கூடாதுன்னு நான் அப்படி நடந்துகிட்டேன். என்ன பாவம் பண்ணாம இருக்கணும், அநியாயமா பலியிடக்கூடாதுன்னு நான் இந்த நாடகத்தை ஆடினேன். என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த மத்தவங்க யாருக்கிட்டையும் சொல்றது இல்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்க. எனக்கு மாமா பிரியம். நான் அவரை விரும்பி காதலிச்சது நிஜம். ஆனா மாமா ஒன்ன விரும்புறாருன்னு தெரிஞ்ச உடனேயே நான் ஆசையை விட்டுட்டேன். நானும் ஒரு விஷயம் மனிதன்.
மாமாவும் உடலுறவு கொண்டா நீ செத்துடுவ. உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னா உன் பச்சை கிளியோட உயிரை எடுத்த இந்த பழத்தை நான் தின்னும் பிணம் ஆயிடுறேன். வேண்டாம் நந்தினி, வேண்டாம். அக்கா, மாமா கடவுள் மாதிரி ஜனங்களுக்கு நியாயம் வழங்குறவரு, யாருக்கும் அநியாயம் பண்ணணும்னு கனவுலையும் நினைக்கிறவர் இல்ல. அப்படிப்பட்டவர் ஏன் கொலைக்காரன் ஆகணும்? அக்கா, நீ சாக கூடாதுக்கா, நீ சாகவே கூடாது. நந்தினி, நான் உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப நோகடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? அக்கா, நானா வரையில இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஜனங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த தாய்க்கு ஒருவேளை சோறு போடுறதுக்கு அழகாங்க. எனக்கு வந்த கோபத்துக்கு அந்த 3 பசங்களையும் அங்கேயே கொண்டு இருப்பேன். ஆனா என்ன பண்றது, தர்மக்கத்த இடத்துல உட்கார்ந்துட்டேன். யாருக்கு வேணாலும் அநியாயம் பண்ணட்டும், ஆனா பெத்த தாய்க்கு அநியாயம் பண்றாங்களே. நான் பொழுது விடிஞ்சதும் கடவுளை வணங்குறது இல்ல, என் தாயத்தான் வணங்குற. என் தாயும் எனக்கு தெய்வம். நாகலட்சுமி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என் தாய் என்கிட்ட காட்டுற பாசம் இந்த உலகத்துல என்கிட்ட யாரும் காட்டுறதில்ல. அந்த பாசத்துக்கு முன்னால் நான் தோத்துட்டேன். அம்மா மேல இவ்வளவு வந்து வச்சிருக்கிற நீங்க வாசி இதுவரையில மருதப்பிள்ளையே. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது அம்மாவுக்கு வீட்டுல உட்கார்ந்து பொழுது போக்குறதுக்கு ஒரு பேருக்குள்ள வேணும் இல்லையா? ஒரு விவகாரத்தை விசாரிக்கிறதுல வீட்டு விஷயத்தை மறந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மலையில இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு மலை மேல இருக்கிற தெய்வத்துக்கு தேங்காய் கொண்டு போனானா? இந்த புருஷ தெய்வம் திருப்தி அடைஞ்சாதான் உனக்கு கூவா கூவா உண்டாகும். நிஜமாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல கணவர் கிடைச்சா அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். உங்க முகத்தை பார்த்து வாங்கி அந்த தேவதையின் தாய் நாகமாகவே நான் மறந்துட்டேன். 2 பேரும் போய் இயற்கையை செலுத்திட்டு வரலாம். எங்க என்னங்க மனைவி சொல்லி மந்திரம். நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோவில் கட்டினீர்களே, அதனால்தான் உங்கள் வம்சத்தை அழிப்பதற்காகவே சிவலிங்கத்தை விஷமனிதனாக்கினேன். அவனை விடமாட்டேன். கருடா, கொல்!
விடமாட்டேன் விடமாட்டேன். எனக்கு கொடுத்த பிறந்தவளாச்சேன்னா நீயே ஒரு நல்ல கணவரை காட்டி நீயே தாலி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சியே என் கணவரோடு சேர்த்தா நான் செத்துருவேனா? ஏமா இந்த நிலைமையே எனக்கு கொடுத்திருக்க? அவரு விஷ புருஷனா? ஏனை சாகடிச்சு அவர் கொலைகாரனாக வேண்டாம். நீ என்ன சாகடிச்சிடுமா? நீ என்ன சாகடிச்சிடு, நீ என்ன சாகடிச்சிடு, நீ என்ன சாகடிச்சிடு. ராஜலட்சுமி, எந்த ஒரு தாயும் தன் மகளுக்கு கெடுதல் பண்றதில்ல. அத்தகைய தாயனா உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். காசுக்காகவும் ஆஸ்திக்காகவும் உன் புருஷன் வாழ்க்கைய பாழ் பண்ணி விஷம் மனதெல்லாம் மாத்திட்டு அவனை வளர்த்த தாய். அவன் சரீரத்துல ஓடுற விஷம் சாமானியமானதில்ல. இன்னும் சில நாட்கள்ல சிவலிங்கம் மனித உருவத்தையே எழுந்து விஷ ஜந்துவா மாறிடுவான். இப்படியே ஜனங்களுக்கு ஏதேதோ உதவி எல்லாம் பண்றியே, எல்லாரோட மன்றாட்டுகளையும் கேட்கறியே. உனக்கு உனக்கு என் கணவரை காப்பாத்துற சக்தி இல்லையம்மா? அது என்னால இல்லம்மா, என்னதான் ஆகணும் சொல்றது கேள் நாகலட்சுமி. சிவலிங்க சரீரத்தில் இருக்கிற விஷத்தை எடுக்கிற சக்தி நாகலோகத்தை விட்டு இந்த பூலோகம் என்ற எனக்கு இல்லம்மா. நாங்கள் பூஜிக்கிற பரமசிவன் கழுத்துல இருக்கிற சங்கராபுரத்துக்கு மட்டும்தான் இது சாத்தியம். அவர்தான் நமக்கு ஆதியோ அந்தமோ. அவருடைய அனுகிரகம் நம்ம பெறணும்னா 17 நாள் பரமலட்சியோட சரீர வாக்கு மனசு சுத்தமா கணவரோட போராமல் இருந்து கடுமையான விரதத்தை அனுசரிச்சாகணும். நீ உள்ள உன் கணவரும் நீங்க விஷயம் தப்பக்கூடாது. அதுதான் சிவலிங்கத்தை மனுஷனாக்குற சக்தி. சிவலிங்கத்தோட வம்சத்துக்கு இருக்கிற பீட கிரகம் ஒன்னதான் தொலைங்கிற காரணத்தினாலதான் என் பக்தியான ஒன்னு இந்த வீட்டுக்கு மருந்துதான் அனுப்புறேன். என்னை வணங்குறவங்களுக்கு நீ எந்த குறையும் வரவிட மாட்டேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு என் நன்றி கடனை தீர்த்துக்குவேன். ஒன்னுதான் அவன் வம்சம் விருதியாகணும். அந்த கழுகு எனக்கு நம்ம தாய் நாகம்மா 2 பேரையும் காப்பாத்திட்டா. இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் நான் தாங்க. நீ என்ன சொல்ற லட்சுமி? நாம 2 பேரும் விரும்பணும். பெரியவங்க நம்ம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜாதகம் சரியா சேருன்னு தோணுது. அதனாலதான் இந்த கஷ்டம். அந்த தோஷம் போகணும்னா நான் விரதம் இருக்கணும். அதுக்கு அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உனக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்க. நாகலட்சுமி, இந்த வீட்டுல என்னென்னமோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன இது? யாரோட கெட்ட கதை நம்ம மேல பட்டிருக்குதா? கோயில் இருந்த ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, விரதம் இருந்தா எல்லாம் சரியா போயிடுனாங்க. அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நடக்கட்டும். உனக்கு என்ன இந்த கஷ்டம்? விரதம் இருக்க வேண்டிய நிலைமை அப்படி உனக்கு என்ன இருக்கு? என் பொண்ணு உன்னை விரும்பினாங்கிற ஒரு காரணத்துக்காக என் சொந்த அண்ணன் பொண்ணு இருந்தோம் அவளை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் தெரியுமா? அவன் மனசை மோகரிக்க கூடாதுன்னுதான். ஆனா நீ கல்யாணமான 3 நாளே அவன்கிட்ட இருந்து விலகி அவன் மனசை எதுக்கு காயப்படுத்தின?
என்னடி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், என்னை எடுத்து முழுங்குற மாதிரி பாக்குறேன். இப்படி ஒரு தாய இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. தாய்ப்பாசம்னா என்னன்னு பாடம் கத்துக்கணும் உங்ககிட்ட. எங்க தாயானாலும் தான் பிள்ளை நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவா. பேரு பிள்ளையெல்லாம் நிறைய பிறந்து தன்னை பாட்டியில கோப்புன்னு விரும்புவா. ஆனா உன்னை பார்க்கும்போது என் ஆசையில நாசமாக்கிடுவோன்னு தோணுது. அவர் உங்களுக்கு பிள்ளைன்னா எனக்கு கணவர். 25 வருஷம் நீங்க அவரை வளர்த்தீங்க, 75 வருஷம் அவரோட நான் வாழணும். எனக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுவேன்? தாவ உங்களுக்கு ஒண்ணு தெரியவில்லை. தப்பு யாருமே இல்லை, என்னதுதான் நல்ல கணவர் கிடைச்சா வேக இருக்கேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்றாம அத்தை வீட்டுக்கு வந்துட்டேனே, அதனாலதான் ஏதோ ஆயிட்டு இருக்கு. யார் மனசுல என்னென்ன இருக்குதோ என்னமோ, யார் கெட்ட திருஷ்டி அவர் மேல பட்டிருக்குதோ என்னமோ. அந்த தாய் நாகமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டங்களும் வர, என் கணவரை எதிர்த்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய விரதத்தை என் உயிரை கொடுத்தாவது நான் நிறைவேற்றுவேன். அத்தை, நான் நிறைய குழந்தைகளோட நிறைஞ்ச சமூக வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்று எனக்கு தெரியும். அன்னபூரணி அம்மா, நீங்கள் தைரியமாக இருங்கள். அவன் பிழைக்க மாட்டான், அவள் வாழ மாட்டாள். அவளுக்கு வம்ச புத்தி ஒரு நாளும் உண்டாகாது. ஏனென்றால் இக்காமநாதன் ஒரு தடவை ஒருவரை வெறியோடு நோக்கிவிட்டான் என்றால் அவர்கள் என்றைக்கும் நன்றாக இருக்க இயலாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னவென்றால், மனித முயற்சி ஒருபுறம் இருந்தாலும் எவ்வகையில் அந்த விரதத்தை நீங்கள் நாசமாக்க இயலுமோ அம்முயற்சியை பண்ணுங்கள். வந்தாயா? வா. உன்னை பார்த்துக் கொண்டிருந்தால் என் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. இன்னொரு பக்கம் கோபமும் வருகிறது. உன்னை விரும்பி மனம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதான் என் மூச்சாக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் உன்னை என் அடிமையாக்கிக் கொண்டு உன்னிடம் காதல் நீரைகள் புரிய வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்படுகிறேன். இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் என் கல்வியின் அருகதை எனக்கு கிடையாது. நம் ஜாதிக்கு வைரம் போன்றது. அந்த நல்லவருக்கு அடிமையானாலும் ஆகணும். உன்னை போன்ற சுயநலமும் தந்திரமும் உடையவருக்கு நான் என்றைக்கும் அடிமை அல்ல. நாகஜாதியில் பிறந்து நாகஜாதியை அவமானப்படுத்தியதற்கு நாகலோகத்திலிருந்து உன்னை விரட்டி அடித்தும் உனக்கு வெட்கம் இல்லையா? இன்னும் உனக்கு புத்தி வரவில்லையா? என்று உன் தந்தை உன்னை எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லையோ அன்று நீ என்னை ஏமாற்றி மோசம் செய்தாய். அந்த நாகஜாதியின் வாசம் கூட எனக்கு இருக்கக்கூடாது என்று அதனை அழித்துக் கொள்ள கருடனை ஆவாகனம் செய்து கொண்டு அதன் சக்தியை பெற்று உன்னை நாசமாக்க வேண்டும். உன்னை பூஜை செய்தவர்களுக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்து பழிவாங்க வேண்டும் என்றுதான் இப்பூலோகத்திற்கே நான் வந்தேன். என் பக்தர்களுக்காகட்டும் மற்றவர்களுக்காகட்டும் எவ்வித கஷ்டமும் உன்னால் வரக்கூடாது. கடன்கள், சத்ருக்கள், வியாதிகள் இவற்றை விட்டு வைக்கலாகாதென்பார்கள். அதையெல்லாம் நான் சரியாக கணக்கிலிட்டு வைத்திருக்கிறேன். அதை நான் தீர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? என்னில் உள்ள விரோதத்திற்காக அந்த சிவலிங்கத்தை வங்கி தீர்க்கிறாயே? நீ அல்ல. யார் உன் கணவனுக்கு ஈமச்சடங்குகள் பண்ணி
ஆலயம் கட்டினானோ அவன் மீது நான் வஞ்சம் கொண்டிருக்கிறேன். அதற்காக அந்த வம்சம் நிர்மூலமாக வேண்டும் என்று சிறு வயதிலிருந்தே சிவலிங்கத்திற்கு விஷம் கொடுத்து விஷ மனிதனாக மாற்றினேன். காமனாகா, உன் கொடிய புத்தியிலே யோசனை பண்ணுகிறாய். கொடியவர்கள் கொடிய செயலாலேயே அழுகிறார்கள், கெட்டவர்கள் கெட்ட தந்திரத்தால் கெடுகிறார்கள். நான் நல்ல மனதோடு சொல்கிறேன், நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். கொடியோரை தண்டித்து நல்லவரை காக்க இப்பூலோகத்தில் எத்தனையோ தேவதைகள் அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். பக்தர்களுக்கு பகவான் ஆதரவாக இருக்கிறார். அத்தகையோருக்கு என்றும் கெட்டது நடக்காது. கவனம், நான் உயிரோடு இருக்கும் வரையில் இப்பஞ்ச பூதங்களின் சாட்சியாக சொல்கிறேன், அவர்களுக்கு நல்லதே நடக்கும். அச்சிவலிங்கத்திற்கும் என் பக்தியான நாகலட்சுமிக்கும் பிள்ளைகள் பாக்கியம் இருக்கிறது. ஓம்கார சாட்சியாக நான் கூறுகின்றேன், அவள் விரதத்தை யாராலும் கெடுக்க முடியாது. சுந்தரி, நாகசுந்தரி, நாகலட்சுமி, நீ செய்ய வேண்டிய முதல் விரதம் என்னவென்றால் பரிசுத்தமான உணவோடு பூஜை செய்து 7 சிறுவர்களுக்கு தானம் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். என்னது, எல்லாரும் பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு சந்தோஷமா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களே? வீட்டுக்கு தான். நாகலட்சுமி வரவே இருக்காங்கல்ல, சுமங்கலி தானம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சது உங்க கதை. என்னது, சுபகாரியத்துக்கு போகும்போது அபசரமா பேசுறீங்க? ஐயோ பாவம், உங்களுக்கு ஒன்னும் விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? வணக்கம், தொற்றுநோய் செய்திகள். நாகலட்சுமிக்கு கொடிய தொற்றுநோய் இருக்கிறது, அதனால் அவர் விரதம் இருக்கிறார். அவர் கையா யாராவது ஏதாவது வாங்கினால் அவர்களுக்கும் அந்த நோய் வந்து 11 நாட்களுக்குள் பரலோகம் போய்விடுவார் என்று பரவலாக பேசப்படுகிறது. புரிஞ்சுதா? நாகலட்சுமி விரதம் கோவிந்தா. அக்கா, முதல் நாளே என் விரதத்தை நாசமாக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பூஜைக்கு வந்துட்டு இருந்த சுமங்கலிகளை பயமுறுத்தி திருப்பி அனுப்பிட்டாங்க. இது சுமங்கலிகள் யாரும் வரமாட்டாங்களா? மாட்டாங்க அக்கா. சுமங்கலிகள் யாரும் வரமாட்டாங்கன்னா எப்படி நான் விரதம் இருக்கிறது? எப்படி நான் விருந்து கொடுக்கறது? என் தாய்க்கு சக்தி கொடுப்பையும் எடுப்பையும் இஷ்டம். நாடுகிறாய்
இப்ப நீங்க 100 வருஷம் வாழணும் அத்தை. என் சௌபாகியம் விட்டு போகணும்னு யாரு என்ன பண்ணாலும் இந்த வீட்டு மருமகளா நான் விரும்புறது இதுதான். இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அத்தை. இன்னைக்கு முதல் நாள் விரதம் யார் தொந்தரவும் இல்லாம அம்மா நாகம்மா ஆசீர்வாதத்தால நிறைவேறிடுச்சு. இது பாக்கி இருக்கிற எல்லா விரதங்களும் நல்லபடியா நிச்சயம் நிறைவேறிடும் அத்தை. நான் வரேன் அத்தை.